விமானம் பறப்பதற்கு தயாராகிக் கொண்டிருந்த நிலையில் விமானி ஆசனத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார். அந்த விமானியின் பெயர் பீட்டர். அந்த விமானி பீட்டர் ஒவ்வொரு முறையும் விமானம் பறப்பதற்கு முன்னர் அந்த விமானம் அது கண்டுபிடிப்பதற்கு காரணமான ரைட் சகோதரர்களுக்கு எப்போதும் மனதால் நன்றி கூறுவான். அதற்கு முன்னர் வானில் பறக்கின்ற பறவைகளுக்கும் அவன் நன்றி கூறுவான். அன்றும் வழமை போல நன்றி கூறிவிட்டு விமானத்தை ஓட்டத் தயாரானான். காரிலே வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த ரமேஷ் தான் செல்ல வேண்டிய விமானம் வானில் பறப்பதை பார்த்தான். பெருமூச்சு விட்டான். தன் அருகிலே இருந்த தன் குழந்தையை பார்த்தான். இம்முறையாவது பிள்ளையின் பிறந்த தினத்தில் தன்னால் கலந்து கொள்ள முடிவதை எண்ணி கடவுளுக்கு நன்றி கூறினான். அருகிலே அவனுடைய கைபேசி அழைத்தது. அது அவனுடைய பாஸ் ரமேஷ். அந்த கூட்டம் தவிர்க்க முடியாத காரணத்தால் அடுத்த வாரத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ரமேஷுக்கு இப்போது நல்ல ஆனந்தம். தொலைபேசி இணைப்பை துண்டித்துவிட்டு அவனுடைய கார் நேராக 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்றது. அங்கு தன்னுடைய மகள் மனைவியோடு மிகவும் மகிழ்ச்சியாக பொழுதை கழித்து கொண்டிருந்தார். விமானம் சரியாக 5000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்தது. விமானி பீட்டர் தன் வாழ்க்கையை இறைமீட்டு பார்த்து கொண்டிருந்தான். பீட்டரின் வாழ்வில் ஒரு நாள் தற்செயலான சந்திப்பு. அவள் மீரா. அது பின்னர்